Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Thursday, Thanksgiving Day அன்னைக்கு வந்துன்னா எல்லாருக்குமே லீவு தான் இன்னைக்கு. ஸோ எல்லாருமே வீட்டில் தான் வந்து ரெஸ்ட் மோட்ல இருக்கிறோம். இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்தாங்க அப்படின்னா எல்லாம் கேதர் ஆகி ஒரு எலாபரேட் லஞ்ச் இன்னைக்கு நடக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து பிச்சி போட்ட சிக்கன், அப்புறம் பகாரா ரைஸ், அதுக்கப்புறம் பன்னீர் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ஸோ பகாரா ரைஸ்க்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றது பார்க்கலாம். பட்டை, அப்புறம் ஸ்டார் அனீஸ், கருப்பு ஜீரகம், மிளகு, சீரகம், தனியா, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், எள்ளு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் முந்திரி. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். இது ஸோ பகாரா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி மாதிரியும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம் அது மாதிரியும் இருக்கும். நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தெலுங்குல அதாவது ஆந்திராவில் பண்ணுவாங்க, நல்லா ஸ்பைஸியாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதை பவுடராக அரைச்சிட்டோம் இல்லையா, இது கூட இன்னும் சில ஐட்டம்லாம் போட்டு அரைக்கணும். நம்ம இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதுவும் நம்ம நெக்ஸ்ட் அரைக்க போகிறோம். ஏன்னா தக்காளியை போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரையாது சம்டைம்ஸ். அதனால இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட் வச்சு தான் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், தக்காளி எல்லாமே வந்து நான் இந்த நம்மளோட சாப்பர் இருக்கு இல்லையா, மேனுவல் சாப்பர், இதுலயே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு. வித்தின் ஒரு 10-15 செகண்ட்ஸ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிடலாம். நைஃப்ல கூட எனக்கு இவ்வளவு தின்னா வராது. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. இதுலயே வந்து நான் தக்காளியுமே வந்து ஸ்லைஸ் பண்ணிடுவேன். என்னன்னா உங்களுக்கு குக் பண்றதுமே வந்து ரொம்ப டைம் குவிக் ஆயிடும். நீங்க யூஸ்வலா வந்து போட்டு வதக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 மினிட்ஸ்லயே அது குக் ஆயிடுது. ஸோ டபுள் அட்வான்டேஜ் இருக்கதான் செய்யுது. நான் இந்த சாப்பருக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, எவ்ரிடே நான் இதை வச்சு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதில் நான் புதுசாக பார்த்தது வந்து இதுதான். எவ்வளோ வெங்காயம்னாலும் கட் பண்ணிடலாம், அப்படியே கண்ணீரே வராமல். அது மெயினாக பிரியாணிக்கெலாம் நல்லா தின்னா ஸ்லைஸாக பண்ணால் நல்லாயிருக்கும். கிரேவிக்குமே வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வெங்காயம் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளியுமே வந்து இதே மாதிரியே ஸ்லைஸ் பண்ணிட போகிறேன். ஸோ தக்காளி வந்து எனக்கு என்ன அட்வான்டேஜ் தெரிஞ்சதுன்னா, நம்ம நைஃப் வச்சு இந்த சாப்பிங் போர்டு வச்சு கட் பண்ணும்போது அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே அந்த சாப்பிங் போர்டில் இல்லை கீழே ஒழுகும், அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. எல்லாமே கலெக்ட் ஆகி இந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளேயே விழுந்துரும். ஸோ உங்களுக்கு வேஸ்ட்டுன்றதும் கம்மி தான், மெஸ் ஆகுறதுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். எங்கள் ஸ்டேட்டில் வந்து நாளையிலேருந்து, அதாவது ஃப்ரைடே தான் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் ஓப்பனாக இருக்கும், மிச்சம் எல்லா கடையுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து 3 ஸ்டவ்லேயே ஆன் பண்ணிவிட்டு நான் சைமல்டேனியஸாக தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு பேனில் வந்து நம்ம பகாரா ரைஸ், ஒன்றுத்துல வந்து 65, ஒன்றுத்துல வந்து பிச்சி போட்ட சிக்கன் பண்ண போகிறோம். இப்போ ரைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அது அப்படியே லைட் ப்ரௌனாக வரட்டும். சிக்கன் 65க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே இந்த மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ யூஸ்வலான அந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, அது லெமன் ஜூஸ், இதெல்லாம் போட்டு நம்ம நைட்டே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த பேனில் நம்ம பிச்சி போட்ட சிக்கன் பண்ண போகிறோம். ஆயில் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரியட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ரைஸ்க்கு வேண்டிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய்லேருந்து வர்றது தான் காரம், கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கோம். அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம
கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதை போட்டு லைட்டாக வதக்கிப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஏன்னா நம்ம அதில் பச்சையான இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ வந்து நல்லா இது வதங்கணும். இப்போ இந்த பிச்சி போட்ட சிக்கனுக்கு இது நல்லா ஸ்பைசஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிட்ட பிறகு தேவையான அளவு உப்பு, அடுத்து தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1:2 ரேஷியோவில் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஓப்பன் பாட்டில் பண்ண போகிறோன்றதுனால 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். அரிசி நான் எதுவும் ஊற வைக்கல. நீங்கள் ஒருவேளை அரிசியை ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா 1.25 கப் அளவு கரெக்டாக இருக்கும் 1 கப் ரைஸுக்கு. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாயிட்ட பிறகு நம்ம கழுவி வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துப்போம். இப்போ சிக்கன் 65க்கு ஆயில் சூடாயிடுச்சு. அதை போட்டு விட்டுட்டோன்னா அது ஒரு சைடில் வேலை நடந்துட்டு இருக்கும். இப்போ தண்ணி ஒரு கொதி வந்ததும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு பாதி லெமனோட ஜூஸையும் நம்ம புளிஞ்சு விட்டுட்டு போகிறோம். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் ஒரு வேலை இருக்காது. வெறும் இந்த மசாலா பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான். மிச்சப்படி வந்து குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், பட் வித்தவுட் எனி மீட்டு. அதே சமயம் ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்ட மாதிரி கூட இருக்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லெமன் ஜூஸும் போட்டாச்சு இல்லையா, இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் இந்த தண்ணியெலாம் நல்லா வத்துற வரைக்கும் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிச்சி போட்ட சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வித்தின் 1 மினிட்ல இது வந்து குக் ஆகிடும். இப்போ நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான் இது. அதையும் போட்டு வதக்கிப்போம். இப்போ இதுக்கு வேண்டிய மஞ்சள்தூள் போட்டுப்போம். ஸோ நம்மளோட ஒரு பேட்ச் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு பேட்ச் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு போடணும். ஏன்னா வந்து நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு இதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ என் பையன்கிட்ட காமிச்சிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் பேட்சை போட்டுட வேண்டியது தான். இப்போ இந்த சிக்கன் ஒரு 1 நிமிஷம் வதங்கியிருக்கோம். இப்போ நம்ம வேண்டிய மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தனியாத்தூள். இது பிச்சி போட்டு சிக்கன் மோஸ்ட்லி வந்து போன்லெஸ் தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் அது வெந்துட்ட பிறகு அப்படியே நல்லா உதுத்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு வேக்காடு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிட்டும் இதை பண்ணலாம். பட் நம்ம இன்னைக்கு வந்து அப்படியே ஓப்பனாக ஒரே 1 பாட்லேயே பண்ணிட போகிறோம். இப்போ இது வந்து வேகணும் சிக்கனு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சிடலாம். நம்மளோட பகாரா ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் உறிஞ்சி வெந்துக்கிட்டு இருக்கு.
இது வந்து பிச்சு போட்ட மாதிரி இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு நல்லா குத்தி விட்டுடுறேன். உங்ககிட்ட ஷார்ப்பான அந்த தோசை திருப்பி போடுற கரண்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்னஸ் இருந்தால் கூட போதும். அப்படியே கொத்தி விடுற மாதிரி இது பண்ணிக்கலாம். இது வந்து கிட்ஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா இது ஒரு போன்லெஸ்ன்றதுனால நம்ம அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூனை கொடுத்து சாப்பிட வச்சா கூட சாப்பிட்டுடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும்தான் ஸோ பன்னீர் கிரேவி, அதாவது பன்னீர் அண்டு மிர்ச்சி போட்டு சாலன் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து அதை வதக்கிப்போம். நம்ம அந்த பகாரா ரைஸ்க்கு ஒரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுலேயே நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பிச்சு போட்ட சிக்கன் வந்து சிக்கன் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பெப்பர் பவுடர், அப்புறம் சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்புத்தூள், இது 3த்தையும் சேர்த்து கூட நீங்கள் ஒரே பவுடராக கூட அரைச்சி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நிறைய மசாலா இதுக்கு தேவை இருக்காது. மிளகு காரத்தோட அதே சமயம் வந்து நல்லா சூதிங்காக இருக்கும். நம்மளுக்கு நல்லா ஒரு கோல்டு பிடிச்சிருக்கு. இந்த வெதருமே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சு கோல்டாக தான் இருக்குது. அதனால இந்த வெதருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரச சாதத்துக்குமே நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அது வந்து நம்ம பொடியாக நான் வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே கையிலேயே கூட க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதோட டேஸ்ட்டு இன்னமும் நல்லாயிருக்கும். எல்லா பவுடர்ஸும் போட்டோன்னே இது உடனே ட்ரை ஆகும். நம்மளுக்கு வந்து ட்ரையாக வேணும்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்றதுனால ஒரு 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி நான் மூடி வச்சிட போகிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து அப்படியே பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து இந்த பன்னீருக்கு ரெடி ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த பன்னீர் கிரேவிக்கு தனியாக ஒரு பேஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணும்ட்டு இல்லை, நான் அந்த பகாரா ரைஸோட பேஸ்ட் தான் வச்சுருக்கேன். அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு, ரைஸுக்குமே நல்லா இருந்துச்சு. அதே மசாலா தான் நான் பன்னீருக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, நம்ம எப்போவும் செய்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட் கிடையாது. இப்போ இந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம், ஏன்னா இது பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த மசாலாவோடையே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு இது அப்படியே அந்த தக்காளியில் நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இப்போ நம்ம செஞ்ச பிச்சு போட்ட சிக்கன் பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, அப்படியே நம்ம போட்ட தண்ணிலாம் அப்படியே உறிஞ்சி சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா வாசனை அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஒரு டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாலனுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பஜ்ஜி மிளகா இருக்குது என்கிட்ட, அதை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கொடை மிளகா தான் இருக்குன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். நம்ம போட்ட அந்த மிர்ச்சி அந்த மிளகாய் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஆயிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டா கூட போதும் தான். அது நம்மளுக்கு ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் வரும்.
நான் வந்து இந்த ரைஸில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்ணுன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். சாலன் வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இப்போ பன்னீர் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 minutes நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பன்னீர் மிர்ச்சிக்கா சாலன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மசாலாலேயே எல்லா கரம் மசாலாவும் சேர்த்துருக்கிறதுனால நான் எதுவும் இது தவிர்த்து சேர்த்துக்கல. நம்மளோட பகாரா ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருந்துச்சு. இப்போ நம்மளோட லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நம்மளோட பகாரா ரைஸ் நல்லா உதிரியாக, அதே சமயம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுக்கலாம். எந்த கிரேவினாலும் கூட வச்சு கொடுக்கலாம், இல்லை வெறும் வெங்காய பச்சடி வச்சு கூட கொடுத்தாலும் ஓகே தான். அப்புறம் நம்மளோட சிக்கன் 65 பிச்சு போட்ட சிக்கன், அதுக்கப்புறம் பன்னீர் மிர்ச்சிக்கா சாலன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நுங்கு வாங்கி வச்சுருந்தேன். இங்கே ஃப்ரோசன் நுங்கு தான் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து நான் நுங்கு பார்த்தேன். ஸோ அதனால் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நுங்கு வச்சு நம்ம ஒரு டெசர்ட்டு தான் பண்ண போகிறோம். பாயசம் மாதிரியும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தோம் அப்படின்னா ஒரு புட்டிங் மாதிரியும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் நுங்கு கிடச்சிதுன்னா அதை வச்சே பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 கப்பு பால் ஊற்றி அதை கொதிக்க வச்சுப்போம். இப்போ இன்னொரு ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர்லெஸ் ஜெலடைன் இருக்குல்ல, அது போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 1/4 கப் அளவு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு ஜெலட்டின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த போர்ஷனை ஒமிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பாயசம் மாதிரி குடிக்கலாம். பட் ஜெலட்டின் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஏன்னா ஜெல்லி அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். உங்களோட இஷ்டம் தான் இது. இப்போது ஜெலட்டின் ரெடி ஆகிடுச்சு. பால் கொதித்த பிறகு ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிட்ட பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட ஜெலட்டின் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் அந்த நுங்குவோட தோல் எல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கூடவே நட்ஸ் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஆல்மண்ட் அப்புறம் கேஷ்யூ நட் அது போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜெலட்டின் அண்ட் பால் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரூட்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குக் பண்ணாமல் சாப்பிட்றது நல்லது. ஸோ இப்போ இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். அது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட நுங்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே குடிச்சோம்னா இது பாயசம். இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து புட்டிங். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கேரமல் இருக்கு இல்லையா, அது வந்து பவுடர் ஃபார்மில் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃப்ளேவர் மேலே போட்டிருக்கேன். இது வந்து வீட்லேயே செஞ்சது தான். அப்புறம் கொஞ்சமாக நுங்கு, அப்புறம் கொஞ்சமாக சாஃப்ரான் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சது. அப்படியே ஜெல்லி மாதிரியே இருந்துச்சு. அது அகெயின் அது மேலேயும் நான் வந்து அந்த கேரமல் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் சொன்ன ரெசிபிஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.